இப்போ திமுக தரப்புக்கு இணக்கமா தாவேகா இருக்குன்னு சில பாயிண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்க. மத்திய அரசு தாவேகா வச்சு சட்ட ரீதியாகவே இந்த எஃப்ஐஆர் போடுறது, இன்னும் வழக்குகள்ல புதியா போடுறது, ஆதாரங்களை திரட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை தாவேகா வைத்து செய்யுமா? ஒருவேளை சொல்லி செய்யல அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி மத்திய அரசு எல்லாம் வேணாம் சார், நீங்களுமே பண்ணலாம் சார். எல்லாமே விவரம் வெளியில இருக்கு. எல்லா KN மேல எஃப்ஐஆர் போடுறதுன்றது மாநில அரசு தானே செய்யணும், மாநில காவல்துறை தானே செய்யணும் சார். ஏற்கனவே இருக்கிறத ஹைலைட் பண்ணா போதும் சார். இப்ப உங்களுக்கு மணல் கடத்தல்ல 5 மாவட்டங்களில் உங்களுக்கு மணல் அள்ளியதுன்னு பில்லு போட்டது 38 கோடி. இப்போ நீங்க மணல் அள்ளுனா ஒரு யூனிட்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டருக்கு ஆழம். ஸோ இதை ட்ரோனை வச்சு IIT கரக்பூர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறு கம்பெனி மூலமாக பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் போதுமா? இப்போ நீங்க 2 வீலர் வச்சிருக்கீங்க, நீங்க போன வாரம் நீங்க 3452 கிலோமீட்டர் கடிச்சு, இந்த வாரம் 600 கிலோமீட்டர் சேர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி அந்த JCB இயந்திரம் ஒரு முறை அள்ளியதும் அதுல கணக்காகுது. எல்லாமே ஹிட்டாச்சியுடைய மிஷின்ஸ். ஸோ டொயோட்டாவுடைய மிஷின். ஸோ அதையும் செக் பண்ணா 4738 கோடிக்கு அள்ளப்பட்டிருக்கு. வெறும் 38 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசுக்குன்னு. இதோட இன்னொன்னு என்னன்னு சொன்னால், நீங்க இந்த பில்டிங்க்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னு மண்ணு எவ்வளோன்னு இங்க கோடம்பாக்கத்துல கேட்டீங்கன்னா ஒரு லோடு 10,000 இருந்து 12,000 ரூபாய். ஆனால் இந்த 4738 கோடிகள் என்று சொல்பவை எல்லாம் ஜாஸ்தி இல்லை, வெறும் 850 ரூபாய் கவர்மெண்ட் ரேட். 850 ரூபாய் ரேட்ல நஷ்டம். 5 டிஸ்ட்ரிக்ட்ல 4750 கோடினால் 30 டிஸ்ட்ரிக்ட்ல மண் அள்ளுறோம். போட்டுக்கங்க எவ்வளவு.